ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி மைசூர் பாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல ஏதாவது ஒரு ட்ரேவோ இல்லை பிளேட்டோ எடுத்து நெய்யினால் இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பெரிய ட்ரேவாக இருக்கிறனால இதில் பாதி அளவு தான் நான் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு அதைத்தான் நான் எடுத்திருக்கேன். அதை இப்போது நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பு எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதையே கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதே பவுலில் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், வாசமே இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம். அதையும் அந்த கடலை மாவில் போட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுடலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பவுலில் ஒரு கடாயில் 1.25 கப் சுகர் அதை நம்ம எடுத்துக்கலாம். 1.5 கப்பு நம்ம சேர்க்கலாம். 1.25 கப்பே கரெக்டாக இருக்கும். அதே கப்பில் 1/2 கப் தண்ணீர் அதை நம்ம அந்த சர்க்கரையில் ஊற்றிக்கலாம். மிதமான இனிப்பை விரும்புகிறவங்க 1 கப் சர்க்கரை சேர்த்தா போதும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். கொதிக்கும் போதே அடிக்கடி கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு கம்பி பதம் கரெக்டாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கடலை மாவு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத அந்த சர்க்கரை பாவில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஒட்டாமல் அந்த கடலை மாவு அப்படியே திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம இதே போல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் மைசூர் பாக் செய்யும்போது நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அந்த கடலை மாவு அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் கடலை மாவு அப்படியே திரண்டு வந்துட்டுருக்கு. இந்த மைசூர் பாக் பாருங்கள், நம்ம முழுக்க எண்ணெயை மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு வாசனைக்கு வேணால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த ஸ்டேஜில். நம்ம வறுக்காத கடலை மாவை சேர்த்துருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் இதில் வச்சு கிளறிட்டே இருக்கிறதுனாலையும் அதே சமயம் கொதிக்கிற சர்க்கரை பாவில் நம்ம ஆட் பண்ணுறதுனாலையும் அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போது நம்மளோட கடலை மாவு பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜ் ஒரு ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழும். இந்த டைமில் நம்ம அந்த ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் மாற்றிடலாம். நம்ம அந்த நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் போட்ட உடனேயே நம்ம அந்த ஸ்பூனை வச்சு கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்பவே ஹார்டாயிரும். இந்த மைசூர் பாகை அழகாக இதே போல் செட் பண்ணியாச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம அழகாக பீஸ் போட்டு விட்டுடலாம். நம்ம அந்த மைசூர் பாக் பதம் வந்த உடனேயே அந்த ட்ரேயில் மாற்றிடணும். கொஞ்ச நேரம் தாமதித்தாலும் சீக்கிரமாக அப்படியே கல் மாதிரி ஆயிரும். நம்ம அந்த மைசூர் பாக் ட்ரேயை குப்பரை போட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மைசூர் பாக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்மளோட மைசூர் பாக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ண உடனே எவ்வளோ அழகாக உடஞ்சி வருது பாருங்கள்.
நம்ம இதுக்கு எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கரெக்டான அளவுகளில் எடுத்து ஒரு சரியான சர்க்கரை பாவில் நம்ம இந்த மைசூர் பாக் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான மைசூர் பாக், ரொம்ப ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக் நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கிற கடலை மாவில் எவ்வளோ சூப்பரான நிறைய மைசூர் பாக் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். இந்த ஒரு சூப்பரான ஸ்வீட்டோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 58. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கு செய்யக்கூடிய கடமையை மிக சிறப்பாக செய்து வரும் ஒரு குடும்ப தலைவி வந்துட்டு சொர்க்கத்திலே சென்றாலும் மிக சிறப்பாக மதிக்கப்படுவாள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.